கடவுள். கடவுள் என்பவன் யார்? உன்னால் எதை செய்ய முடியாதோ, உன்னால் எது இல்லாமல் வாழ முடியாதோ, அவன்தான் கடவுள். கொஸ்டின் வெறும் சிம்பிள் கொஸ்டின். ஆன்சர் மிகப்பெரிய விஷயம். அதாவது ஞானிகள் என்ன சொல்கிறார்? கடவுளுக்கு ஒரு உருவம் கிடையாது, ஒரு பேர் கிடையாது. நான் சொல்ல போகிறீங்களா? சரி, உருவம் கிடையாது, பேர் கிடையாதுங்கிறோம். கோயிலுக்கு போகிறோமா சார்? கோயில் சிலையெல்லாம் இருக்கே, அதெல்லாம் பார்த்து வணங்குறாமே, அவங்கள்ட்டலாம் கடவுள் இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய கொஸ்டின். அதாவது கடவுளுக்கு 4 அவஸ்தைகள் உண்டு. சுரூப நிலை, தடத்த நிலை. அதை 2ஆக பிரிப்பாங்க. சுரூப நிலை என்பது உன் புத்திக்கு அகப்படாத நிலை. நீ என்னதான் முயற்சி செய்தாலும் கடவுளை பற்றி உன்னால் அறிவுபூர்வமாக தெரிஞ்சுக்க முடியாது. இதற்கு சொரூப நிலை என்று பெயர். தடத்த நிலை என்பது அருவம், அருவுருவம், உருவம். இந்த 3 நிலை. அருவம் என்பது உன்னால் புரிந்து கொள்ளக்கூடிய நிலைமை. அதாவது இந்த இடத்துல சொம்பு இருக்குது, தண்ணி இருக்குது அப்படின்னு சொன்னால் அங்கே இருக்குங்கிறத உணர்வு உனக்கு வரும். நீ நேராக பார்க்க மாட்டேன். அந்த மாதிரி கடவுள் இருப்பார் என்ற உணர்வு நிலை தான் அருவம். நல்லா புரிஞ்சுக்கணும். அருவுருவம் என்பது பாதி உருவமாக இருக்கும், பாதி உருவம் இல்லாமல் இருக்கும். அதாவது லிங்கம். லிங்கத்துக்கு உருவம் மாதிரி இருக்கும், உருவம் இல்லாத, கண் காது மூக்கெல்லாம் கிடையாது, மொட்டையாக இருக்கும் சிவலிங்கம். இதுதான் உருவம். உருவம் பாதி, உருவம் இல்லாமல் இருக்கும். அதுவும் போதுமான அறிவுக்கு சிந்தனைக்கு எட்டவில்லை. கடைசியில் உருவம் வழிபாடு. புரியுங்களா? அந்த உருவ வழிபாடை பார்த்து தான் கடவுள் இதோ இருக்கார், முருகன் இருக்கார், பிள்ளையார் இருக்கார், வணங்கு அப்படின்னு சொன்னால் ஒரு சிறிய குழந்தை ஓஹோ இந்த சிலையை பார்த்து இதுதான் கடவுள் நினச்சி வணங்க ஆரம்பித்தோம். அடிமட்டத்தில் உடைய சாதாரண குடிமக்களும் கடவுளை வணங்க வேண்டும் என்பதற்காகத்தான் உருவநிலை கொண்டு வரப்பட்டது. அதாவது இப்படியன் இவண்ணத்தன் இவன் என்று எழுதியுனை காட்டினாதே ஞானிகள் சொன்னது. இப்போ மனோகரன் பேர் இருந்தால் நான் திரும்பி பார்ப்பேன். மனோகரன் பேர் இல்லாமல் வேறு பேரை கூப்பிட்டா நான் திரும்பி பார்க்க மாட்டேன். நான் சொல்ல போகிறீங்களா? எனவே தான் ஒரு பேர். அது நான் பேர் கிடையாது. எந்த பேரை கூப்பிட்டாலும் அவர் வருவார். சிவனு கூப்பிட்டாலும் வருவார், அல்லான்னு கூப்பிட்டாலும் வருவார், இயேசுன்னு கூப்பிட்டாலும் வருவார். அப்போ இந்த பேர் தான் சிவன் தான் கடவுள் அப்படின்னு நம்ம போடுறது தப்பு. அல்லா தான் கடவுள் அப்படின்னு சொல்கிறது இந்த கடவுளுக்கு ஒரு பேர் கிடையாது. எந்த பேரை வச்சுருந்தாலும் அவர் கூப்பிட்டா வந்து தான் ஆகணும். புரியுங்களா? ஒரே ஒரு பேரை மட்டும் வச்சுருந்தா உலக மக்கள் பூரா அந்த கடவுளை தான் வணங்கணும். அதனால் பேர் கிடையாதுன்னார்கள் ஞானிகள். சைவ சமயத்தில் மிகப்பெரிய விஷயம் இதெல்லாம். உருவமும் கிடையாது. அதுதான் முஸ்லீம் மக்கள் உருவம் இல்லை அப்படிங்கிறாங்க. கடவுள் ஒரே ஒரு உருவம் வச்சுக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க, அந்த உருவத்தை தான் எல்லாரும் கொண்டாடணும் அப்படிங்கிற நிலைமை வந்துடும். அதனால தான் தமிழ் ஞானிகளே உருவமும் இல்லை அப்படின்னார். படியன் இவண்ணத்தன் இவன் என்று எழுதுமை காட்டுனாதே. சரி, அதாவது வள்ளுவ பெருமான் கடவுளை பற்றி அழகாக சொல்லுவார். நீ நினைந்த வடிவோடு விரும்பி சேருதலின் அப்படிம்பார். நீ என்ன உருவத்தை நினச்சி வணங்குறியோ, என்ன பேரை வச்சு வணங்குறியோ, அவன் நினைத்த நீ என்னத்தை நினச்சி வணங்குறியோ அதன் வடிவோடு இறைவன் வருவான். சொல்ல போகிறீங்களா? நீ காளியம்மா அப்படின்னு சொல்லி வணங்குனீங்கன்னா காளியம்மா உருவத்தில் வருவார். ஒரு பன்றி ரூபத்தில் வணங்கினால் கூட பன்றி ரூபத்தில் கடவுள் வருவார். புரியுங்களா? அதாவது கடவுள் என்பவன் யார் என்று கேட்டால் சேலம் ருக்மணிமா அழகாக சொல்லுவாங்க. உன்னால் எதை செய்ய முடியாதோ, உன்னால் எது இல்லாமல் வாழ முடியாதோ அவன்தான் கடவுள் அப்படிம்பார். அதாவது உன்னால் எதை செய்ய முடியாதோ, ஒன்றும் இல்லை, ஒரு டம்ளர் தண்ணி குடிக்கிறோம், அந்த தண்ணியை நம்மளால் உருவாக்க முடியுமா? கடவுளாக பார்த்து ஹைட்ரஜன் ஆக்சிஜன் 2 வாய்க்கும் சேர்த்து தண்ணீரை உருவாக்கி வச்சுருக்கான். நம்ம பூமியை தோண்டி நான் தண்ணியை எடுத்துட்டேன் பார் அப்படின்னு காமிச்சிட்டு நான் தான் கண்டுபிடிச்சேன் தண்ணீரை அப்படிங்கிறான். ஏற்கனவே எவனோ உருவாக்கி வைத்திருக்கிறான். பூமிக்கு அடியிலையோ கடல்லையோ வானத்திலேயோ தண்ணீரை கடவுள் உருவாக்கி வைத்திருக்கிறான். அதை எடுத்துக்கொண்டு நான் தண்ணீரை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு சொல்ல முடியாது. தண்ணீரை உன்னால் உருவாக்க முடியாது. உருவாக்கி வைத்திருந்ததை நீ எடுத்து பிரித்து வைத்து கொண்டு தேடி சொல்கிறாய்.
அதே போல் காற்று, ஆக்ஷன். ஒரு காற்றை உன்னால் உருவாக்க முடியுமா? ஒரு பிடி மண்ணை உன்னால் உருவாக்க முடியுமா? கண்டிப்பாக முடியாது. அப்போ எவனோ ஒருத்தன் உருவாக்கி வைத்திருக்கிறானே அவன்தான் கடவுள். எது இல்லாமல் வாழ முடியாது, உன்னால் எது இல்லாமல் வாழ முடியாதோ அவன்தான் கடவுள். பிரபஞ்சங்கள். உன்னால் நிலம் இல்லாமல் வாழ முடியுமா? நீர் இல்லாமல் வாழ முடியுமா? காற்று இல்லாமல் வாழ முடியுமா? சூரிய வெப்பம் இல்லாமல் வாழ முடியுமா? நான் சொல்ல போனுங்க, எதுவுமே இல்லாமல் வாழ முடியாது. இதையும் எவனோ ஒருத்தன் படைச்சி வச்சிருக்கான். அதனால தான் நீ உயிர் வாழ்கிற. எல்லாம் நான் கண்டுபிடிச்சேன். பூமியில் தங்கம், வெள்ளி, வைரம்லாம் கண்டுபிடிச்சிட்டா பூமியில் ஏற்கனவே கடவுளால் படைக்கப்பட்ட அனைத்து தாது பொருளும் இருக்கின்றன. நம்ம அதை பிரித்து எடுத்துக்கொண்டு தேடி சொல்கிறோம். நான் தான் தங்கத்தை கண்டுபிடிச்சேன் முதல்ல அப்படின்னு. எதுக்கு நான் அதை சொல்ல வரேன்னா, அதை ஒரே வரியில் சுருக்கி சொன்னவர் சேலம் ருக்மணி அம்மா. உன்னால் எது இல்லாமல் வாழ முடியாதோ, உன்னால் எதை செய்ய முடியாதோ, மனுஷனால் செய்ய முடியாத காரியம்னு ஒன்று இருந்தால் அவன்தான் கடவுள். புரியுதுங்களா? கடவுள் வாழ்த்திலே கடவுளுக்கு உமை சொல்ல முடியாது. என் குணத்தார் என்பது நம் அறிவுக்கு எட்டாத குணம் படைத்தவன். உன் சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாகலின் அப்படிம்பார் உரைப்பாயிரத்தில். உன்னுடைய அறிவுக்கும் உன்னுடைய வார்த்தைகளுக்கும் எட்டாத இடத்தில் உள்ளவன் இறைவன். அவன்தான் இறைவன். நம்ம சாமி தான் கடவுள். அது கடவுள் இல்லை. பொய், டூப்ளிகேட்லாம் சொல்வது தப்பு. ஒவ்வொரு மதத்தினருக்கும் அதாவது தமிழ்நாட்டில் வாழ்ந்தால் அரிசி ஒருத்தன்பான், அமெரிக்கா வாழ்ந்தவன் கோதுமையை திங்கிறான். உணவு பழக்க வழக்கங்கள் வேறுபாடு, மொழிகளிலே வேறுபாடே தவிர கடவுள் ஒருவன் தான். அது எந்த பேரில் இருந்தாலும் சொல்லி எப்படி வேணாலும் அழைக்கலாம். அமெரிக்காவில் போய் இருந்துக்கிட்டு சிவபெருமானை கூப்பிட்டாலும் அமெரிக்காவுக்கு வருவார். அமெரிக்காவில் இங்கே நின்று இயேசுநாதரை அப்படின்னாலும் அவர் உதவி செய்வார். புரியுங்களா? இதனால் கடவுளை பற்றி நம்ம பிரச்சனை பண்ணணும், தேடணும். ஏன்னா நம்ம சிந்தையும் மொழியும் செல்லா நிலைமைத்தாளின்னு வள்ளுவர் பெருமான் சொல்லிட்டார். அதுக்கு மேலே நம்ம கடவுளை போய் ஆராய்ச்சி பண்ணுறங்கிறது மகா முட்டாள்தனம். பொதுவான இந்த கருத்தை எவன் ஒருவன் உணர்ந்து கொள்கிறானோ அவன் சமுதாயத்தின் மேல் பற்று உள்ளவனாக மாறிவிடுவான். நன்றி மாணவர்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.